பல் முறிவு மற்றும் உராய்வு. முறிந்த, வலுவிழந்த அல்லது துண்டிக்கப்பட்ட பற்கள் எல்லாம் வளர்ந்து வரும் பிரச்சனைகள் ஆகும். வாய்க்கு வலுவான அடி ஏற்படும் பொழுது பற்கள் முறிவடைகிறது. சில நேரங்களில் வலுவிழந்த பற்கள் உணவு சாப்பிடும் பொழுது உடைகிறது. பற்கள் உடைவது ஏன் மற்றும் எப்படி தடுப்பது? பல் எலும்பு முறிவுகள் விளையாட்டின் பொழுது, வன்முறையின் பொழுது, வாகன விபத்துகளின் பொழுது, வலிப்பு நோயாளிகள் கீழே விழும் பொழுது, ஒரு குழந்தை நடக்க கற்கும் பொழுது, குழந்தை துஷ்பிரயோகம் மற்றும் கடுமையான பொருட்களை கடிக்கும் பொழுது ஏற்படுகின்றன. பற்கள் உடையும் பொழுது மென்மையான திசுவின் மீது வெட்டுக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதை சரிபார்த்தல் மிக அவசியம். நாம் அனைவரும் அறிவோம், வருமுன் காப்பதே சிறப்பு என்று. சிகிச்சை தேடுவதற்கு முன்பு தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம். இங்கே பற்களின் முறிவுகளை தடுக்கும் சில வழிகள் உள்ளன. அவை விளையாடும் பொழுது வாய்க்காப்பு அணிதல், வாகன விபத்துகளை தடுக்க தலைக்கவசம் அணிதல், வலிப்பு நோயாளிகள் தரையில் விழுந்தால் போதுமான பாதுகாப்பு எடுக்கப்பட வேண்டும். வன்முறைகளை தடுப்பதன் மூலம் பல இழப்புகளை தடுக்க முடியும். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அது எப்போதும் அவருடைய பெற்றோரின் வழிகாட்டுதலின் கீழ் இருக்க வேண்டும். மெதுவாக உணவை கடித்தல் போன்றவை முறிவை தடுக்கிறது. கடைசியாக, குழந்தை துஷ்பிரயோகத்தை நிறுத்துவதன் மூலம் பல்முறிவை தடுக்க முடியும். எந்த பற்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறது? மேலே உள்ள முன்